ரூல் 3 ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கமிஷன். நீங்க எந்த ஃபாரின் கண்ட்ரியில போய் படிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த மொழியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு என்டையர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க 6 வருஷம் படிக்கிறீங்கன்னா என்டையர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க இங்கிலீஷ் மீடியம்ல தான் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லா இருக்காது. ஈவன் தோ உங்க இங்கிலீஷ் மீடியம் சொல்ற மாதிரி இருந்தாலும் நீங்க கிளினிக்கல் ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து அதிகமா ரஷ்யால வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யால பைலிங்குவல் காலேஜஸ் வந்து நிறைய இருக்கு. 3 வருஷம் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிப்பீங்க. 4th இயர் 5th இயர் 6th இயர் போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கிளினிக்கல்ஸ் ரஷ்யன் லாங்குவேஜ்ல வந்து இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் எங்க போய் இதை நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த யூனிவர்சிட்டி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா அதுல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கா இல்ல பைலிங்குவலா இருக்கா அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த வருஷம் நீங்க எந்த ஃபாரின் கண்ட்ரி போற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பாருங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமா தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க.